படம் வந்து தரமா இருக்கு ப்ரோ. இல்லை தலை இல்லைண்ணே, நம்ம படம் பார்க்கும்போது வந்ததே சரி விஜய் சேதுபதிக்காக தான் வந்தோம். படம் பார்க்கலாம் சரி அவர் பையனாச்சுன்ட்டு. ஆனால் அவருக்காக தான் வந்தது படம் பார்க்க. சரி வந்து பார்த்தா ஃபைட் சீன் ஃபுல்லாக, படம் ஃபுல்லாக ஃபைட்டு தான். சரி ஸ்டார்டிங்கில் தான் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, இவர் என்ன ஆள் பார்க்க ஒரு மாதிரி இருக்காரு, இவர் ஃபைட் பண்ணால் நல்லா இருக்குமா, மக்கள் ஏற்றுப்பாங்களா அப்படிதான் நான் நினச்சேன். ஆனால் கொஞ்சம் 10 நிமிஷத்துக்கு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் படம் ஃபுல்லாக ஃபைட்டு. ஆனால் எல்லாமே ரியலாக இருந்துச்சு. எதுவுமே தெலுங்கு சினிமாவில் அடித்து பறக்க விடுற மாதிரிலாம் எதுவும் இல்லை. எப்படி விஜய்க்கு அஜித்துக்கு எப்படி இந்த சீன் எடுப்பாங்களோ ஃபைட் சீனு, இந்த வட சென்னையில் எப்படி இருக்கும்னா இந்த ரியலாக இருக்கும்ல, சேம் அதே தான். பக்காவான ஃபைட்டு, அந்த பாக்ஸிங்லாம் அந்த அந்த சரியா இருந்துச்சுண்ணா சீனு. இப்போ பீனிக்ஸ் அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். படம் நல்லா அருமையாக இருக்குது. படத்தோட கதாநாயகன் விஜய் சேதுபதி அவர்களுடைய மகன் சூர்யா சேதுபதி அவர்கள் தான் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. அவரை பார்க்கும்போது ஒரு கதாநாயகனாக மட்டும் தெரிய மாட்டார். நம்ம ஃப்ரெண்டு எப்படி இருப்பாரோ அப்படி இருப்பார். நம்ம மச்சான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பக்கத்து வீட்டு பையன் எதிர்ட்டு பையன் மாதிரி ரொம்ப யதார்த்தமாக இருப்பார். கதாநாயகனாக நடிப்பதற்காகவே இவர் வந்து நிறையா ஒர்க் அவுட் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். ஜிம்முக்கு போயிருக்காரு, நல்லா டான்ஸ் கிளாஸ் போயிருக்காரு. ஏன்னா அது நடிப்பு பார்க்கும்போது தெரியுது. அவ்வளவு வரேன் கொடுத்துட்டு வரேன் அப்படி ஒரு நல்ல ஒரு யதார்த்தமாக தெரிகிறாரு. இந்த சூர்யா தம்பி அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தலைவா, புலிக்கு பிறந்தது எப்பயுமே பூனையாவாது, புலியாதான் இருக்கும். என்ன தலைவா நடிப்பு இது? என்ன அவரோட முதல் படமா? பார்த்தா 100 படம் நடிச்சுட்டு வந்த போல நடிப்பு இருக்கு தலைவா. அப்படியாப்பட்ட ஒரு நடிப்பு. சும்மா 3 கிலோ சாமா தலை, எப்படி 3 கிலோ சாமா போட்டு பல்லாகுன்னு போட்டு வெட்டா போல, அப்படியாப்பட்ட ஒரு வெட்டு. அப்புறம் பார்த்தா கிளவுஸா சொருரா போல, சும்மா மைக் டெக்ஸன் போல பக்குன்னு குத்துறா போல குத்து. அப்படியாப்பட்ட ஒரு குத்து. என்னடா படம் கதைக்கு போலேன்னு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது கதை எங்களுக்கான ஒரு கதை. ஏன்னா விளையாட்டுல நாங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோன்னு அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. நானும் ஏறாத செலக்ஷன் இல்லை தெளிவா. ஒருத்தனை எங்களை செலக்ஷன் பண்ண மாட்டானுங்க, என்கிட்ட திறமை இல்லை என்ற. அவன் பின்னாடி இருந்தே முதல குத்துனான். அவன் வந்து வெயில் தோலை கேட்கல, ஏசி தோலை கேட்கறான் தெளிவா, ஏசி தோல். அதனாலதான் நான் ஏறாத இடம் இல்லாத செலக்ஷனே ஆகல. இதுல வந்து லவ் இருக்காது, ஃபுல்லா ஃபைட் தான். வடச்சென்னை மாரி இருக்குண்ணா. ஆமாண்ணா, இந்த ஆமா செம்ம ட்ரீட்னா இது. கண்டிப்பா எல்லாம் தியேட்டருக்கு வந்து பார்க்கலாம். தரமான படம், நல்ல ஒரு கூஸ்பம்ஸான ஒரு இது இருக்கு. ஆக்டிங் தரம் சொல்ல முடியாது. ஃபைட்ல அண்ணா கூட இப்படி பண்ணிருக்க மாட்டாரு, அதோட தரமாவே பண்ணிருக்காங்க. நல்லா சாம் சிஎஸ் மியூசிக்கும் அதுக்கும் வச்சு ரெண்டுமே பார்க்கும் போது அப்படி இருக்குது. ஒரு பக்கம் நம்மளுக்கு சீட்டை வெளியே போலான்னு தோண மாட்டேங்குது. சரி பட்டம் முடிகிற வரைக்கும் உட்கார வச்சுட்டே இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. நான் படம் தரமா இருந்துச்சு. சூர்யா தம்பி வந்து பப்ளிகாம் போட்டு மின்னுட்டு இருந்தாரு. அதை வந்து எல்லாரும் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் பபுல்காம் போட்டு மெல்றது ஒரு தப்பா சொல்லுங்க? தடை விதிக்கப்பட்ட பொருட்கள், ஆன்ஸு, பான்பராக்கு, கூல்லிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் போட்டிருந்தாருன்னா நீங்க வந்து ட்ரோல் பண்றதுல ஒரு வாஸ்தவம் இருக்கு. நீங்க வந்து இந்த சூர்யா மாதிரி ஒரு தம்பி வளர்ந்து வர்றது உங்களுக்கு வந்து அப்படி ஒரு வைத்தறிச்சலா சொல்லுங்க? இன்னைக்கு வேணா நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைய தீர்ப்பு படம் வரும்போது விஜய் சாரை நிறைய பேர் அப்போ அந்த டைம்ல வந்து கேலியும் கிண்டலும் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு விஜய் சார் வளர்ந்து நாளைய முதல்வர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா அதுக்கு வந்து அவருடைய தன்னம்பிக்கை தான், விடாமுயற்சி தான் காரணம். அதே மாதிரி இந்த சூர்யா சேதுபதி அவர்கள் வளர்ந்து இன்னும் 1 வருஷத்துல ஒரு பெரிய நடிகனாக வருவார் என்பதற்கு இந்த படமே ஒரு முன்னுதாரணமா சொல்லலாம். அந்த கதையை தான் தலைவா நான் சொல்றேன். சூர்யாவோட நடிப்பு அந்த கதையை தான் சொல்றேன். கதையை கேளுங்க, அதுக்கப்புறம் நான் கதைக்கு வரேன். அதான் இப்ப இவ்வளவு நான் என்ன பேச வரேன், கருத்தை தான் நான் பேச வரேன். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது போல முன்னேற்றத்தை விடாம தடுக்கிறாங்க தலைவா, தடுக்கிறாங்க. அந்த தடுக்கிற விஷயத்த இந்த படத்துல அழகா சொல்லியிருக்காங்க. பீனிக்ஸ்ன்ற ஒரு பறவையில அழகா சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த கட்டத்துக்கு போனோம்னா நீ முயற்சி பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. படம் எந்த மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் அவரை பத்தி எந்த குறையும் சொல்ல முடியாது. மியூசிக் எல்லாமே தரமா இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து எந்த குறையுமே இருக்காது. ரொம்ப ஏத்தியும் இல்லை, ரொம்ப குறையும் இல்லை. கரெக்டா அந்த அவருக்கு தகுந்த மாதிரி கரெக்டா போட்டிருந்தாரு. என்ன ஒண்ணுன்னா, அந்த ஒரு சில டைம்ல சீன்ல பார்க்கும் போது விஜய் சேதுபதி நான் சின்ன வயசுல எப்படி இருப்பாரோ அதே மாதிரியே இருந்துச்சு. ஒரு சில டைம்ல வாய்ஸும் அப்படிதான் இருந்துச்சு, அவர் மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நான் பீனிக்ஸ் படம் பார்க்க வந்ததுக்கு காரணமே தளபதி விஜய் சாரும் சிம்பு சாரும் தான் காரணம். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி பேட்டியில் சொல்லியிருந்தாப்புல,
நான் வந்து விஜய் சாரோட ஃபேனு, சிம்பு சாரோட ஃபேனு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த விஜய் சாரோட சிம்பு சாரோட ஃபேனுக்கு நான் சப்போர்ட் பண்ணாம வேற யாருங்க வந்து சப்போர்ட் பண்ணுவா? இல்லையா? அதனால விஜய் சாரோட ஃபேன்ஸுக்கும் சரி, சிம்பு சாரோட ஃபேன்ஸுக்கும் சரி, எதனா ஒன்றுனாக்க கண்டிப்பாக இந்த கூல் சுரேஷ் குரல் கொடுப்பேன். அது மட்டும் இல்லை, படத்தோட கதாநாயகன் சூர்யா சேதுபதி அவர்கள் லவ் சீன்லேயும் நல்லா, அதாவது ஃபீல் பண்ணுற இடத்துலையும் சரி, அம்மா சென்டிமெண்ட்லேயும் சரி, ஒரு சீனில் வந்து அவர் கண்ணில் வந்து தண்ணி வருது. அதெல்லாம் வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. அப்படிலாம் சொல்லாதீங்க, ஒரு வாட்டிலாம் பார்க்கலாம். ஏன்னா எல்லாம் இப்போ வர படத்தெல்லாம் ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும், அடுத்த வாட்டி யாராலையும் பார்க்க முடியாது. ஏன்னா செல்லுல ஓடிடியில் புத்துறாங்க, பேச காசை செலவு பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த படம் அவ்வளோ அருமையா இருக்கு தலைவா, சூப்பரா இருக்கு. முதல் அது வேணா நீ சொல்லியா 100% உண்மை. ஏன்னா எனக்கு அந்த வழி இருக்கு, அடுத்த கட்டத்துக்கு என்னால போக முடியல. ஏன்னா எங்க அப்பா ஆட்டோ டிரைவர், நான் ஆட்டோ தான் ஓட்ட போக முடியும். அவங்க அப்பா சினிஃபீல்ட்ல வந்துட்டாரு. அது வேணா நீ சொல்றியா 100% உண்மை. தாண்டுவார் தலைவா, அருமையா இருக்கு தலைவா. அதுதான் சொல்றேன், க்ளவுஸை மாட்டி சும்மா மைக் டைசன் போல 1-2 பஞ்சு போடுறாரு தலைவா. பஞ்சு அருமையா நடிச்சிக்காது. இது முதல் நடிப்பு போலே இல்ல, ஒரு 100 படத்தோட நடிப்பு போலே தான் இருக்கு படத்துல. ஃபேமிலி பார்க்கலாம், ஒன்றும் ரொம்ப இதெல்லாம் இல்லை, பார்க்கலாம். இந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பா பார்க்கலாம். எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டா இருக்கும், செம்ம ட்ரீட்டா இருக்கும். படத்தோட இயக்குனர் அனல் அரசு அவர்கள், அனல் அரசு மாஸ்டர் உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் கூட நினச்சிட்டு இருந்தேன், அனல் அரசு ஃபைட் மாஸ்டர் ஆச்சு, அவர் வந்து படம் எப்படி பண்ணியிருப்பாரு அப்படின்னு. படத்தில் ஃபைட் மட்டும் இல்லை, சென்டிமெண்ட் இருக்குது, லவ் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, காமெடி இருக்குது, இப்படி எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க. அனல் அரசு மாஸ்டர், நீங்கள் வெறும் அனல் அரசு மட்டும் இல்லை, அன்பான அரசு, பண்பான அரசு, பாசமான அரசு, குடியரசு, தமிழக அரசு, மாநில அரசு, மாவட்டம், என்னவா மத்திய அரசு சொல்லிட்டான், ஆஸ்கார் வாங்குற ஒரு ஆஸ்கார் அரசு, இப்படி வந்து ஆடல் அரசு, பாடல் அரசு, இப்படி அனைத்து திறமைகளுமே இந்த படம் பார்க்கும்போது தெரியுது. இந்த ஹோல் டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பொண்ணுங்க பார்க்க மாட்டாங்கண்ணா. இப்ப இருக்கிற பசங்க கெட்டு போறாங்க பாத்தீங்களா, சீரழிஞ்சு போற பசங்க கெட்டு போறாங்க பாத்தீங்களா, அவங்க பார்க்கணும். ஏன்னா படிப்பறிவு இல்ல உங்ககிட்ட. அடுத்த கட்டத்துக்கு நீ போனோம்னா இது போல விளையாட்டுன்ற மூலியமா தான் நீ அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் தான் இந்த படத்துல அவங்க அழகா சொல்லியிருக்காங்க. பொண்ணுங்க பார்க்க முடியாது, நீங்க சொல்றீங்க ஓகே. இருக்குண்ணே ட்ரக்ஸ் இருக்கு. ஆனா ட்ரக்ஸை விக்கல, பசங்க ஃபுல்லா அச்சுந்தாங்கிறாங்க ட்ரக்ஸ். அதுதான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்ககிட்ட படிப்பு இல்ல, ட்ரக்ஸுக்கு போகாத, விளையாட்டுன்ற ஒரு விஷயத்துக்கு வான்னு இந்த படத்துல சூப்பரா சொல்லியிருக்காங்க. பிகில பாத்துட்டு நல்லா சொல்லியிருக்காங்க, எடுத்து சொல்லியிருக்காங்க இந்த படத்துல. ஏன்னா ஏசி தோல் தான் கேட்கறாங்க, வெயில் தோல் அவங்க கேட்கல, அப்படின்னு அழகா அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க இந்த படத்துல. ரொமான்ஸ் எதுவும் இல்லைண்ணா, ஹீரோயினே கிடையாது. ஆமா, அண்ணனுக்கு தான் வந்து ஹீரோயின் அந்த லவ் லைட்டா இருக்கும், மற்றபடி இவருக்கு சூர்யாவுக்கு ஒன்றும் கிடையாது. அண்ணனுக்கு பாக்ஸிங் ஆகும், ஹார்பர்ல வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து பாக்ஸிங் விட்டு தந்தான். கட்சியில் அவனை போட்டு தள்ளுறாங்க. கட்சியில் இவன் தான் வந்து குடும்பத்தை பார்த்துன்னு அது படம் பாருங்க உங்களுக்கு தெரியும். என்னமா அப்ப கூட பாருங்க, நிறைய பேர் நினைப்பாங்க நான் வந்து ஒரு ஹீரோ, எனக்கு வந்து ஜோடி வேணும் அப்படிலாம் சொல்லி சில பேர் வந்து கெஞ்சி கூத்தாடி வாங்குவாங்களா. அப்படி இல்லாம இந்த கதை அந்த மாதிரி ஒரு அண்ணனுக்கு தம்பி வந்து எப்படி பாசமா இருப்பான், ஒரு அம்மாவோட பையன் எப்படி பாசமா இருப்பான் அப்படின்ற விஷயத்த வந்து இதுல வந்து ரொம்ப தெளிவா அன்பா அழகா காட்டியிருக்காங்க. அதனாலதான் இந்த சூர்யா தம்பிக்கு இந்த படத்துல வந்து ஜோடி இல்லை. ஆனா ட்ரோலை எதிர்பார்க்காத. இப்ப நம்ம தளபதியா எவ்வளவு ட்ரோல் பண்றாங்க. இப்ப அவர் சிஎம் சீட்ல உட்காந்தா நீ அந்த ட்ரோலை பாப்பியா? பார்க்க மாட்டேன். இப்ப அவர் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாருன்னா அந்த ட்ரோல் எல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ட்ரோல்ன்றது வரும், ஏன்னா நீ முன்னேற்றத்தை தடுக்க ட்ரோல் வரும். அதெல்லாம் நீ எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்க்காம அடுத்த கட்டத்துக்கு போனா ட்ரோல் எல்லாம் அப்படி தள்ளி விட்டு போயிட்டே இருக்கணும் தலைவா, போயிட்டே இருக்கணும். அது எனக்கு தெரியும், அது அவரை தான் போய் கேட்கணும். கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா நடிப்புலையா, நடிப்புல அவரு வேற இவரு வேற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அவரு கொஞ்சம் வேற, இவரு கொஞ்சம் அண்ணன் பண்றது வந்து அது ஒரு மாதிரி காமெடியாவே ஃபன்னா பண்ணுவாரு. இவரு வந்து அப்படியே அமைதியா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அவர் பேசவே இல்லைண்ணா. இப்போ சூர்யா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே பேசல, ஒரே ஒரு வார்த்தை தான் அம்மா கிட்ட பேசினாரு. ஆமா பாத்துங்க, அது மட்டும் தான் பேசினாரு தவிர அவ்வளவா பேசுறதுக்கு டைலாகே ஒன்றும் கிடையாது. அவரு ஃபுல்லா ஃபைட்டு. எடிட்டிங் ப்ரோ, எடிட்டிங், கேமராமேன் எல்லாம் தரமா பண்ணிக்கிறாங்க ப்ரோ. ஸ்கிரீன் பிளே வேற லெவல் ப்ரோ. இது ஒரு டிஃபரெண்டா இருக்கும். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா ஒரு ஹீரோக்கு பேசாத அளவுக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க, நல்லா இருந்துச்சு பார்க்கலாம். 10க்கு ஒரு 7.5 8 கொடுக்கலாம். தரமான படம்.
நன்றி. இல்ல எல்லா இடத்துலயும் நடக்கிறது தானேப்பா. நீங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் திறந்தாலே சண்டை சச்சரவு காதல் கூத்து கும்மாலாம் எல்லாமே இருக்குது இல்லையா? அதனால இந்த படம் பார்க்கும்போது எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. எங்கேயாச்சும் விஜய் சேதுபதி சாரோட சாயல் தெரியுதா? இல்ல அவர் வேற இவர் வேற. எல்லாமே ஒரு துளி கூட கூல் சுரேஷ் மாதிரி கூட நடிப்பு வரலன்னா இப்ப பாத்துங்களா. அவ்வளவு எல்லாமே இவர் ஒரு தனிப்பட்ட ஒரு ரகம். இன்னும் ஒரு வருஷத்துல இந்த சூர்யா தம்பி அவர்கள் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வருவாரு. வெயிட் பண்ணி பாருங்க. எனக்கு தெரியல தலைவா, நான் அதெல்லாம் பார்க்கல. நான் தலைவனோட வீடியோ பார்ப்பேன், பார்த்துட்டு கஷ்டம் தான் சிரிப்பேன், அவ்வளவுதான். அது தவிர்த்து நான் வேற எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் படத்தை பத்தி கேளுண்ணா, எதா இருந்தாலும் நான் சொல்றேண்ணா. நன்றி. 100 நாள்ண்ணா என்னண்ணா, விஜய் ரஜினி படம் தலைவர் படமே ஓட மாட்டுது. இந்த படம் எப்படின்னா 100 நாள் ஓடும். மினிமம் அவங்களுக்கு போட்ட காசு எடுத்தாலே போதும்ண்ணே. அதை தான் எதிர்பார்ப்பாங்க. 100 நாள்லாம் தேவையில்லைண்ணே.